மூத்தவன் கல்லூரி சென்ற முதல் நாளே நண்பர் தன் மகனிடம் பேச ஆரம்பித்து விட்டார். நீ 3 ஆண்டுகள் முடித்து விட்டால், கணக்கியல் படிப்பும் படித்து முடித்து விட்டாய் என்றால் உனக்கு அந்த அரசு துறையில் வேலை கிடைக்கும் என்று பல்லவியை ஆரம்பித்து விட்டார். நண்பரை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. அந்த பிள்ளைகளை அவர் பிள்ளைகளாவே அவர் பார்க்கவில்லை, ஒரு இயந்திரமாகத்தான் பார்த்தார். எந்த ஒரு குடும்ப விசேஷத்திற்கும் பிள்ளைகளை அழைத்து வரமாட்டார். கேட்டால் நாளைய தினம் அவனுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது என்பார். அதற்காக வீட்டில் இருந்து படித்து வருகிறான் என்பார். ஒரு வகையில் அது நியாயமாக இருந்தாலும் மறு வகையில் எனக்கு அது பாவமாகத்தான் தெரிகின்றது. உலக நடப்பு என்னவென்று தெரியாமல் மகனை வளர்த்தார். அவரின் எண்ணம் முழுவதும் அரசாங்கத்தில் வேலை, அது மட்டும்தான். அவரின் இளைய மகன் 10ஆம் வகுப்பு படித்தான். ஆனால் படிப்பில் மிக மிக ஆர்வமாக இருந்தார். இவர்கள் இப்படி இருக்க, நண்பரின் மனைவி நண்பருக்கு நேர் எதிர். அவன் படித்தாலும் படிக்காவிட்டாலும் வேலை கிடைத்துவிடும் என சோசியர் சொல்லி இருக்கின்றார். அவன் 23வது வயதில் அரசு வேலை பார்ப்பான். இந்த மனுஷன் அந்த பையனை புண்ணா